ஆக இதெல்லாம் அசுத்தமான உடம்பு தான் மாகி உண்டு பண்ணதுன்னா, மாகியை உண்டு பண்ண அதே அது உடம்பு அந்த மாகியை அல்லது காமத்தை அல்லது அது அறியாமையை உண்டு பண்ணக்கூடிய இந்த உடம்புக்குள்ளே சுடர் இருக்குது. அதை எப்படி தட்டி இருக்குதுன்னு கேட்டோம். அது தட்டி இருப்பதுன்னு சொன்னா, எவன் அறிந்தானோ அவனை நாம விடக்கூடாது. அவன் அந்த சரி அந்த உடம்பு தானே காமத்தை உண்டு பண்ணுது, அந்த ஆசையை உண்டு பண்ணுது. சரி, ஆசையை உண்டு பண்ணது சொல்லிட்டு தூக்கி எறிய முடியுமா? தூக்கி எறிய முடியாது. ஆக தூக்கி எறிய முடியாது. ஆனா அதுக்குள்ள அர்த்தம் அதை என்ன செய்யறான், அந்த ஞானிகள் ஆசையோடு பற்றுகப்பட்டான்னு சொல்லிடுவான். அவன் என்ன செய்யறான், உடம்பு என்று சொல்லப்பட்ட காமத்தை தேகத்தை பற்றுகப்பட்டான். யாருன்னு கேட்டான், நாம எல்லாம் தொடர்ந்து வஞ்சிக்கக்கூடிய உடம்பை அறுத்தவன்டான். அற்றது பற்றின் முற்றது வீடுனா, உடம்பு என்று சொல்லப்பட்ட அந்த மும்மலமான அந்த சேரை அறுத்தவன் பற்றற்றவன். ஆக அற்றது பற்றின் முற்றது வீடுன்னா, இப்ப நான் ஆசை இல்லாம இருக்கலாம். அது உங்களால் முடியாது, உங்க பாட்டான முடியாது. வந்ததே ஆசைதான். எது ஆசை என்றோ, எது கேவலம் என்றோ, எது நச்சுத்தன்மை என்றோ, எது மோசமானது என்றோ, எது கொடுமை என்று நினைக்கிறியோ அதுவே உனக்கு துணையாய் இருக்கின்றது. அறிகின்ற அறிவு தான் ஞானிகள் கொடுத்தாங்க. அப்ப அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆக அதை அறிந்து கொள்வதற்கு இவர்கள் ஆசை இருக்கணும். பற்றுகப்பட்டான் அப்பட்டினை பற்றுகப்பட்டு விட இருக்கணும். இதெல்லாம் ஞானிகள் எழுதி வைத்திருக்கிறார்கள். கடவுள் படைத்திருக்கான். நம்ம அற்புதமான ஒரு அற்புத செயல். அதான் பெறுதற்கரிய பிறவியை பெற்றும் பெறுதற்கரிய பெறானடி பெறாண்டான். அற்புதம். பெறுதற்கரிய பிறவினார் மனிதனுக்கு பெறுதற்கரிய அற்புத உடம்பை படைத்தும் பெறுதற்கரிய பிறானடி பெறாண்டான். பெறுதற்கரிய பிராணிகள் எல்லாம் பெறுதற்கரியது பேரிழந்தார் திருமூல தேவர் சொல்ற அற்புத உடம்பு கொடுத்திருந்தாலும் உண்மை புள்ள அறியலை. பிராணி பயன் தான் பிராணி. என்ன எங்களை திட்ட? நான் திட்டலையா, நாங்க அறிந்திருக்கிறோம். எல்லா நூலும் சொல்லியிருக்கோம். நல்ல மனசோ சொல்லியிருக்கிறேன் ஐயா. நீங்க பெறுதற்கரிய தேகத்தை பெற்றிருக்கீங்க, நாங்களும் பெற்றோம். நாங்கள் திருவடியை பற்றி முன்னேறணும். நீங்க திருவடி படிக்க மாட்டேங்கிறீங்க. பொழுதன்னைக்கும் வேறு கதையை பேசிட்டு வேறு வகையான கருத்துக்களையும் வேறு வகையான சடங்குகளையும் செய்து உண்மை பொருள் அறியாது இருக்கிறீர்கள். அதனால தான் உங்களை பிராணிகள் சொன்னேன். ஆனால் பெறுதற்கரிய பிறவி இருக்குது. நாங்கள் அறிந்து கொண்டோம், ஆசான் ஆசை பெற்றதுனால எங்களுக்கு துரோகம் செய்த அல்லை. துரோகம் செய்யணும்னு சொல்லவே முடியாது. பாவச்செயல் சொல்லுது இல்லை. வஞ்சனை செய்த அதுவும் பாவச்செயல். ஆனால் துரோகி, வஞ்சனை, கொடுமை எதெல்லாம் ஆரம்பத்தை சொன்னாலும் புரிந்து கொண்டவன் அப்படியே கடவுள் கொடுத்திருக்கிறான். மிக அற்புத தேகத்தை தந்திருக்கிறான். ஆகவே இது துணை கொண்டு நம்ம ஜென்மத்தை கடைத்தட்டுன்னு நினைப்பாங்க. ஆக அப்பேற்பட்ட ஒரு தேகத்தை பெற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும்? நம்ம அறிவு கொண்டு எட்டாது சின்ன விஷயம் அல்ல. நம்ம அறிவுக்கு எட்டாத ஒரு சக்தியை, எட்டாத ஒரு பெரும் வல்லம் இருக்கு, எட்டாத ஒரு பெரும் ஆற்றல் அவர்களிடம் போறோம். அவர்களிடம் சென்று திருவடியப்படுறாங்க. அப்ப என்ன செய்யறான்? நமக்கு விரோதமான கொடுமை செய்யக்கூடிய உடம்பை அவன் அறுத்துறான்.